ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லெஹங்காவோட டாப் தாங்க. இது எப்படி போட்டேன்றதை இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பீகாக்கோட அவுட்லைன் வந்து செயின் ஸ்டிச் கொடுக்குறேன். அதை வந்து நான் கம்ப்ளீட்டாக 2 ரோ செயின் ஸ்டிச் கொடுத்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அந்த செயின் ஸ்டிச்சுக்கு அடுத்ததாக சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். கோல்டன் சுகர் பீட்ஸ் கொடுத்து நான் அதை கம்ப்ளீட் பண்ணுறேங்க. அடுத்த ரோ பிங்க் கலரில் ஸ்மால் சைஸ் சாட்டின் ரிப்பன் எடுத்திருக்கேங்க. இது உடல் ஃபுல்லாத்துக்கும் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு நான் ஃபில் பண்ண போகிறேங்க. இந்த மாதிரி ஏன் ஸ்மால் சைஸ் ஃப்ரெஞ்ச் நாட் எடுத்திருக்கேன்னா, இது நிறைய, அதாவது ஒரு 10-15 ரோக்கு நம்ம சில்க் த்ரெட் எடுக்கும்போது சில சமயம் சிக்காகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் ஃபினிஷிங் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி ஒரு ஸ்மால் சைஸ் சாட்டின் ரிப்பன் எடுத்து நம்ம போடும்போது ஈஸியாக சீக்கிரமாக ஃபில் பண்ண முடியும். அதுவும் இது ஷைனிங்காக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் எதுவும் தெரியாது. சில்க் த்ரெட்டாக இருந்தாலும் சரி, இது இந்த த்ரெட்டுக்கும், அதாவது இந்த ரிப்பனுக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் தெரியாமல் இருக்குங்க. இது ரொம்ப சீக்கிரமாகவும் போட்டு முடிக்கலாம். இது ஒரு ட்ரிக்காக நான் யூஸ் பண்ணுறேங்க. மேபி இது குழந்தை, அதாவது லெஹங்கான்றதுனால நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேங்க. ஃபெதர்ஸில் 2 ரோ செயின் ஸ்டிச்சு, அடுத்தது சுகர் பீட்ஸ்னால ஒரு ரோவும், அதுக்கப்புறம் ஒயிட் கலர் ஸ்டோன்ஸ்னால ஒரு ரோவும் ஃபினிஷிங் பண்ணுறேங்க. அதுக்கு ட்ரையாங்கிளில் ஸ்டோன்ஸ், ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை ஃபில் பண்ணிவிட்டு நடுவில் திருப்பியும் ஒயிட் கலரில் செயின் ஸ்டிச்சு, அதுக்கப்புறம் பிங்க் கலரில் ஒரு ஸ்டோன், குந்தன் ஸ்டோன்ஸும் ஒட்டி ஃபெதர்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. இது இடையில கேப்பில் பிங்க் கலரில் இப்போ சாட்டின் ரிப்பன்னால் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு ஃபில் பண்ணுறேங்க. பீகாக்கோட கொண்டையில் லாங் ஃப்ரெஞ்ச் நாட் போட்டு அதுவும் பிங்க் கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்கேங்க. அதுவும் ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபெதர்ஸுக்கு அங்கங்கே ஒயிட் கலர்லேயும் பிங்க் கலர்லேயும் குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேங்க. அந்த குந்தன் ஸ்டோனை சுற்றியும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயினை ஒட்டியிருக்கேன். அதை சுற்றியும் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸை கோல்டன் சரினால போட்டுட்டு வரேங்க. இது பார்க்குறதுக்கு ஒரு ஃபெதர்ஸ் லுக்கை கொடுக்குன்றதுனால இதை சுற்றியும் போட்டுட்டு வரேன். இது மட்டும் இல்லாமல் இந்த ஃபெதர்ஸை முடிகிற இடத்துல சமிக்கி ஒர்க்கு கொடுக்க போகிறேங்க. அதுக்கு முன்னாடி இந்த ஒயிட் கலர் ஸ்டோன்ஸை சுற்றி அதாவது ப்ளூ கலரில் சுகர் பீட்ஸை நான் ஃபில் பண்ண போகிறேன். இது பாருங்கள், இதை முடிஞ்சாச்சு. அடுத்ததாக இந்த சமிக்கை, இது க்ரீன் அண்ட் எல்லோஷாக இருக்குங்க. க்ரீன் அண்ட் எல்லோஷாக டபுள் ஷேட் கலரில் இருக்கிற சமிக்கையை இது ஃபுல்லாக அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இருந்தோம் இல்லையா, அதை ஃபினிஷிங் முடிகிற இடத்துல நான் இதை போட்டுட்டு வரேங்க. பாருங்கள், இது முடிஞ்சிடுச்சு. இப்போ ப்ளூ கலரில் சுகர் பீட்ஸை போட்டு இதை ஃபினிஷ் பண்ண போகிறேங்க. அவ்வளோதாங்க. இந்த டிசைன் சூப்பராக வந்திருக்குங்க. இது ஒரு ஹைலைட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது இந்த டார்க் கலர்ஸ் கொடுக்கும்போது இந்த ஃபெதர்ஸ் ஒரு ஹைலைட்டாக தெரியும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு பீகாக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் இன்னொரு ட்ரெஸ்ஸஸ் பற்றி பார்ப்போம். Thank you for watching.